ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ், எக்ஸல்ங்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சேஞ்சுக்காக எம்எஸ் வேர்டில் இருக்கிற சில ஃபார்மேட்டிங்லாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்எஸ் வேர்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் சில ஃபார்மேட்டிங், மெயினாக அந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் பற்றி என்னன்றதை பார்ப்போம் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் பண்ணோன்னா என்ன, இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக யூனிவர்சலாக இருக்கிற போல்டு, இட்டாலிக்ஸு, அண்டர்லைன் பற்றி பார்த்துருவோம். இப்போ வேர்டில் எக்ஸலில் பண்ணுற மாதிரி வேர்ட்லேயே அதுதான். இப்போ எக்ஸலில் வந்து ஒரு செல்லில் வச்சு பண்ணீங்கன்னா அப்படி ஆடும். ஆனால் வேர்டில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா வந்து கமாண்ட் கொடுத்துட்டு இது பண்ணணும். இப்போ இந்த இதை நான் போல்டு பண்ணேன், கண்ட்ரோல் பி. இது ஒரு ஹெட்டிங்னு வச்சுக்கோங்க, போல்ட் பண்றேன், கண்ட்ரோல் பி. இல்ல இட்டாலிக்ஸ்ல வைக்கணும்னா கண்ட்ரோல் ஐ. அப்படி எல்லாம் அண்டர்லைன் பண்ணா கண்ட்ரோல் யூ. இது வந்து இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா நீங்க போல்ட் அடிக்கணும்னா ஐதர் இப்படி செலக்ட் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்ல திருப்பி அதை கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆடு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு, பர்டிகுலர் இது மாத்திரம் எது வரைக்கும் பண்ண வரைக்கும் நீங்க ஹைலைட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு புது பேராகிராஃப் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே போல்டாக இருக்கும். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோல் யூ. இது வந்து ஷார்ட்கட்ஸ். அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்தே பண்ணாலும் அதை இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போல்ட் ஆகும், ஐயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இட்டாலிக்ஸ் ஆகும், அப்புறம் யூவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அண்டர்லைன் வரும். இது இல்லாம இப்ப இன்னொரு இது என்னன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை பொறுத்த வரைக்கும் சில வேர்டை வந்து நம்ம லெஃப்ட் அலைன் பண்ணுவோம், சில வந்து ரைட் அலைன் பண்ணுவோம், சில வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணுவோம். இது வந்து பேராகிராஃபா இருந்தா ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவோம். ஜஸ்டிபிகேஷன்னா ரெண்டு பேராகிராஃபோட ரெண்டு சைடு வந்து சேமா வருது ஜஸ்டிபிகேஷன். இப்போ அதை எப்படி பண்றோம்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த வேர்டை வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் இ, சென்ட்ரல் அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் எல், ரைட் அலைன்மெண்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஆர். ஓகேவா? இப்போ ஜென்ரலா வந்து ஒரு ஒரு சின்னதா இருக்கிற ஒரு ஹெட்டிங்கு ஏதோ ஜென்ரலா வந்து லெஃப்ட் இல்ல சென்ட்ரல் அலைன் தான் நம்ம மேக்சிமம் ரைட் அலைன்மெண்ட் பண்றது கிடையாது. பட் ஒரு ஒரு வேர்டோட பேராகிராஃப் வரும்போது அதை வந்து நம்ம ஐதர் யூ கேன் டு லெஃப்ட் அலைன்மெண்ட், ஆர் யூ கேன் டு ரைட் அலைன்மெண்ட், ஆர் யூ கேன் டு சென்ட்ரல் அலைன்மெண்ட். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னா ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு, அதுனா கண்ட்ரோல் ஜே. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வேர்டு அந்த பேராகிராஃப ரெண்டு சைடு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சைடும் சேமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எல் பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. வேர்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி அது உள்ளே வெளியிலுமா இருக்கும். ஸோ அப்படி இல்லை வேணாம், ஒரு டாக்குமெண்ட்ல எனக்கு அழகா வந்து இதுவா இருக்கணும், ஃபார்மேட்டடா இருக்கணும்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ஜஸ்டிபிகேஷன் பேரு. அது வந்து எல்லா சைடும் அப்படியே ரெண்டு சைடும் காமனா இருக்கும். இதான் வந்து வேர்ட்ல நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். வெரி சிம்பிள் டாக்குமெண்ட், சிம்பிள் வீடியோ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். போ வேர்ட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படி டேபிள் இன்சர்ட் பண்றது, எப்படி டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து வர கிளாஸஸ் நடுவில் வேர்டை பற்றியே நான் போடுவேன். ஒரு சின்னதாக ஒரு இது உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ டுடே திஸ் வீக். தேங்க்யூ.